வணக்கம் மக்களே. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 13 அன்றுக்கு, அதாவது தை மாதம் பிறக்கிறதுக்கு 2 நாட்கள் முன்னாடி, பந்தல் அரண்மனையிலிருந்து பல நூறு ஆண்டுகள் பழமையான விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை சபரிமலைக்கு கொண்டு வந்து ஜனவரி 14ஆம் நாள் மாலை 6:30 மணிக்கு ஐயப்பனுக்கு அனுப்பிச்ச அடுத்த கணம் வானில் பருந்து வட்டமிடும். அந்த அற்புதமான நிகழ்வோடு சேர்த்து வானில் மகர நட்சத்திரம் 3 முறை தோன்றி மறையும். அந்த அதிசயமான நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில்தான் ஜோதி ரூபமா ஐயப்பன் வருடத்துக்கு ஒரு முறை பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த நிகழ்வு உலகத்தில் இருக்கிற எந்த புனித தலத்திலும் நடக்காது. கடவுள ஜோதி ரூபமா கண்களால பார்க்கக்கூடிய ஒரே இடம் சபரிமலை மட்டும்தான். இதுதான் மகர ஜோதிய பற்றி ஜெனரலா எல்லாருமே சொல்லும் விஷயங்கள். சொல்லாத ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. மகர விளக்கு அன்னிக்கு வானத்தில் ஜோதி 3 முறை வந்து மறையும். கிட்டத்தட்ட 2000 அடிக்கு கீழே இருந்து பார்க்கும்போது ஜோதி வானத்திலிருந்து வர்ற மாதிரி தான் தெரியும். பட் முடிஞ்ச வரைக்கும் கிட்ட போய் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வைத்து பார்த்தீங்கன்னா ஜோதி மலைமுகடிலிருந்து வருது உங்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு 2000 அடி உயர பொன்னம்பலமேட்டுல ரகசியமா என்னதான் நடக்குது? ஜோதி உருவாக கடவுள்தான் காரணமா? இந்த மாதிரி சபரிமலையை சுற்றியுள்ள பல மர்மங்களை தேடிய பயணம்தான் மகர ஜோதியுடைய மர்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சபரிமலை ஐயப்பன் கோவிலோட ஆக்சுவல் வரலாற நாம தெரிஞ்சுக்கொண்டே ஆகணும். புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க பேசிக்கான கதை என்னன்னா, சாகா வரம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பரமாண்ட நாகமான ஆதிசேஷன கயிறா வச்சு பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை உண்டாக்குறாங்க. பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வெளிவந்த பிறகு அதை அசுரர்களை பருக விடாமல் செய்ய விஷ்ணு பகவான் மோகினி ரூபம் எடுத்து அசுரர்களோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க அந்த தருணத்தை பயன்படுத்திய தேவர்கள் அமிர்தத்தை மொத்தமா அவங்களை பருகி தீத்திடுறாங்க. மோகினி ரூபத்திலிருந்த விஷ்ணு பகவான் அசுரர்கள் பார்வையிலிருந்து மறைஞ்சு போரிடத்துக்கு வந்து சேர அந்த சமயம் பார்த்து சரியா அங்க சிவபெருமான் வராது. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாக்குறாங்க. மோகினி ரூபத்திலிருந்த விஷ்ணு பகவானுடைய தோற்றத்தில தன்னை மறந்த சிவபெருமான் மோகினியுடைய காந்தர்வ பார்வையிலேயே ஒரு குழந்தையை தன் கைகள்ல உருவாக்குறார். ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனா பிறக்கிற அந்த குழந்தைதான் ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமியுடைய பிறப்பின் நோக்கம் பூர்த்தியாகணும்னு அந்த காட்டிலேயே இவரை விட்டுட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு சிவனும் விஷ்ணுவும் மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தல அரசன் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி போக தெய்வீக தோற்றத்தோட கழுத்தில் மணியோட ஐயப்ப சுவாமியே பாக்குறார். குழந்தை இல்லாத தனக்கு கடவுள் கொடுத்த வரமா நினைச்சு பந்தல அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய வளர்க்கிறார். ஐயப்பன் அரண்மனைக்கு வந்த பிறகே ராணி கருத்தரிக்கிறாங்க. இருந்தாலும் ஐயப்பனைத்தான் அரசனாக்கணும் பந்தல அரசனுக்கு மனசில் எண்ணம் இருந்துச்சு. ஆனா இதில் அரசிக்கு விருப்பமில்ல. இதன் காரணமா வயிறு வலின்னு போலியான நாடகமாடி புலிப்பால் கொண்டு வந்தாதான் இது சரியாகும்னு அரச மருத்துவரை வைத்து ஐயப்பனிடம் சொல்றாங்க அரசியார். காட்டுக்குள்ள போன ஐயப்பன் கொஞ்ச நேரத்திலேயே புலி மேல ஏறி ராஜதோரணையில் பந்தலத்துக்கு வந்து புலிப்பாலையும் அரசிக்கு கொடுக்காரு. இந்த தருணத்தில் எல்லாருக்குமே ஐயப்பன் சாதாரண மனிதன் கிடையாது. அவர் ஒரு